தமிழக முதல்வர் ஒரு பொம்மை அரசாக தான் இருக்கிறாங்க. இவர்கள் தமிழக அரசை மக்கள் இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சரை மக்கள் தேர்ந்தெடுக்கவே இல்லை. இவர்கள் மோடியினுடைய கைப்பாக இருந்துட்டு இருக்கிறாங்க. இவர் பொம்மை அரசாக தான் இருக்கிறாங்க. இவர்கள் தாங்கள் ஊழலில் சேர்த்த பணத்தை பாதுகாப்பதற்காகத்தான் இத்தனை நாடகங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனுக்காக இவர் செய்யவில்லை. ஆகவே இந்த அதிமுகவினுடைய பிரிவினைகள் அடிச்சுக்கிறதுக்கு காரணமே என்னன்னா அவர்கள் ஊழலில் சம்பாதிச்ச பணத்தை பாதுகாக்கிறதா. இதுக்காக அவர்கள் மோடிக்காக ஆதரவாக நிக்கிறாங்க. நேற்றுக்கு ஓபிஎஸ் வெளிப்படையாக மோடிக்கு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வைக்கணும்னு சொல்றாரு. இதன் மூலமாக ஓபிஎஸ் என்கின்ற பிரிவே பாரதிய ஜனதா கட்சியால் உருவாக்கப்பட்ட பிரிவு என்பது அம்பலமாக இருக்கிறது. இங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் பொழுது மாணவர்களை அடித்த ஓபிஎஸ் மீது விசாரணை தேவை. அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவாளராக அதனுடைய பிரதிநிதியாக தமிழகத்தில் செயல்பட்டு வருகிறார். அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அந்த ஊழல் குற்றச்சாட்டு விசாரிக்கப்பட வேண்டும். குறிப்பாக அவர் செய்த இந்த மணல் கொள்ளை போன்றவற்றில் நீதி விசாரணை தேவை என்பதை தமிழ் தேசிய அமைப்புகள் உணர்கின்றன. இங்க இருக்கிற முற்போக்கு இயக்கங்கள் உணர்கின்றன, பெரியார் இயக்கங்கள் உணர்கின்றன. ஆகவே ஓபிஎஸ் போன்றவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்தில் கொண்டு வரக்கூடிய வேலை செய்கிறார்கள். இவர்கள் கைக்கூலிகளாக கைப்பாவைகளாக செயல்படுகிறார்கள். ஆகவே இவர்கள் தமிழக விரோதிகள் என்று நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். ஓபிஎஸ் தமிழக விரோதியாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இபிஎஸ் அப்படிப்பட்ட நிலைப்பாடு இருக்கக்கூடியவர். இரண்டு பேருமே மக்கள் விரோதிகளாக இருக்கிறார்கள். மக்கள் கொடுக்கக்கூடிய வரி பணத்துல தான் கேட்கிறோம், பங்கு கேட்கிறோம். மோடியை தனியா சம்பாதிச்செல்லாம் கொண்டு வந்து தரல. அது கார்பரேட் கம்பெனிகள் வரி சலுகை கொடுக்கறாங்க இல்லையா, அதுல கொடுக்கக்கூடிய முடிந்தவர்கள் ஏன் விவசாயிகள் கொடுக்கல? இது வரைக்கும் 8 கார்பரேட் நிறுவனங்களுக்கு 11 லட்சம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி பண்ணிருக்காங்க. மோடி அரசு செஞ்சிருக்குது. அதான் சொல்றோம், நேற்றுக்கு அனில் அம்பானிக்கு 6500 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் செய்யக்கூடியதை கேள்வி கேட்காத ரிசர்வ் வங்கி போன்றவர்கள் ஏன் விவசாயிகள் கொடுப்பதை தள்ளுபடி பண்றாங்க, ஏன் கேட்கிறாங்க மிக முக்கியமான கேள்வி. குறிப்பாக நாங்கள் வெளிப்படையாக சொல்றோம், ரிசர்வ் வங்கியினுடைய தலைவராக இருப்பவரும் குஜராத்தை சார்ந்தவர், பிரதமராக இருப்பவரும் குஜராத்தை சார்ந்தவர். கடன் தள்ளுபடியின் மூலமாக ஆதாயம் அடையக்கூடிய கம்பெனிகளும் குஜராத்தை சார்ந்தது. இது குஜராத்தினுடைய நலனுக்காக, அந்த கம்பெனிகள் நலனுக்காக இந்த ரிசர்வ் வங்கியும் மோடி அரசும் சேர்ந்து செய்யக்கூடிய சதிகளை நாங்கள் அம்பலப்படுத்துகின்றோம். தமிழ்நாட்டில இருந்து 1.25 லட்சம் கோடி ரூபாய் நீங்க வரி வாங்குறீங்கல்ல, அப்ப இந்த பணத்தை தமிழர்களுக்கு பயன்படுத்தணும். இந்திய அரசுக்கு சொந்தமான பணம் அல்ல. தமிழர்கள் கொடுக்கக்கூடிய வரி பணத்தை முறையாக நேர்மையாக தமிழர்களிடத்தில் பயன்படுத்தாம அதை கார்பரேட் கம்பெனி கொடுக்கக்கூடிய வேலையை மோடி அரசு செய்கிறது. இதுல எங்களுக்கு 1700 கோடி ரூபாய் தான் நாங்க நிவாரணம் தருவோம் என்பது நேர்மையற்றது. நீங்க வெறும் ஒரு தனி நிறுவனத்துக்கு மட்டும் 6500 கூட கொடுத்திருக்காங்க. ஆக நாங்க சொல்றது தமிழ்நாடு எதுக்காக இந்திய அரசுக்கு வரி கொடுக்கணும்? இதான் எங்களுக்கு முழக்கம். தமிழ்நாடு அரசு தமிழக மக்கள் இனிமேல் இந்தியாவிற்கு வரி கொடுக்க வேண்டியது இல்லை என்கின்ற முழக்கத்தை நாங்கள் வைக்கிறோம். மோடி அரசை எதிர்த்த ஒரு தீவிரமான போராட்டத்திலிருந்து செய்வதிலிருந்து திமுக எதிர்க்கட்சியாக செயலிழந்து நிற்கிறது என்பதைத்தான் நாங்கள் பார்த்து வருகின்றோம். அதிமுகவும் மோடி அரசினுடைய பிடிக்குள் செல்லிவிட்டது. இரண்டு பேருமே மோடி அரசினுடைய நேர்மையற்ற தன்மையை அம்பலப்படுத்த மறுக்கிறார்கள். விவசாயம் தான் கிட்டத்தட்ட 50-60% மக்களுக்கு வேலை வாய்ப்பு தர்றாங்க. அது ரத்துங்கிறது மக்கள்கிட்ட வாங்குற பணம் தான். இந்திய அரசு தனியா பணம் சம்பாதிக்கல. கூட்டுறவு வங்கிகளின் மூலமாக விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கப்படவில்லை. இந்த கருப்பு பண ஒழிப்புங்கிற பேர்ல கூட்டுறவு வங்கிகள் நவம்பர் 8ஆம் தேதி முடக்கப்பட்டுச்சு. இப்ப கடன் வாங்கியது எல்லாமே தேசிய வங்கிகள்ல இருந்து கடன் வாங்கியிருக்கிறாங்க. ஆக தேசிய வங்கிகள் இந்த கடனை ரத்து செய்ய வேண்டும் என்ற பொறுப்பை பேசக்கூடிய இடமே மத்திய அரசு தான். அவை திசை திருப்ப கூடாது. இது கூட்டுறவு வங்கியை முடக்கினது எதற்காக? தமிழ்நாட்டிலே தென்னிந்தியாவில் குறிப்பாக கூட்டுறவு வங்கியை முடக்கினாங்க. ஆனா குஜராத்தில் கூட்டுறவு வங்கியில் முடக்கப்படல. திட்டமிட்டு தான் பண்ணாங்க. அதுல குறிப்பாக இங்க விவசாயம் ஆரம்பிக்கக்கூடிய தருணத்தில் இங்க கூட்டுறவு வங்கியை முடக்கினது என்பதை திட்டமிட்டு தமிழக விவசாயிகள் அழிப்பதற்காக தான். இதனுடைய முழு காரணமும் மோடி தான். மோடி தான் தமிழக விவசாயிகள் அழிப்பதற்காக தமிழ்நாட்டில் இருக்கிற கூட்டுறவு வங்கியில முடக்கினார். ஆகவே இந்த கடனுக்கான பொறுப்பாளி மோடி தான். மோடி அவர்கள் கார்பரேட்டுக்கு நலனாக சேர்ந்து செயல்படுகிறார். தமிழர்களுக்கு விரோதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். தமிழின விரோதமாகத்தான் நாங்கள் மோடியை பார்க்கிறோம். ஆகவே இந்த கடனுடைய பொறுப்பு தேசிய வங்கிகளுக்கானது. அதனால தான் ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னர் வெளிப்படையா பேசுறார், இந்த வங்கி கடனை ரத்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆக இந்த கடன் பொறுப்பு என்பது இந்திய அரசிற்கானது. அதனாலதான் சொல்றோம், இந்திய அரசு நாங்க வரி கொடுக்கணுங்கிற கேள்வியை நாங்க முன்வைக்கிறோம். நாங்க தமிழ்நாட்டை பல்வேறு அரசர்கள் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. கடந்த 2000 வருஷங்கள்ல பல்வேறு மொழியை சார்ந்த ஆட்சி பண்ணிருக்கிறாங்க. அவங்க யாரும் அவர்கள் மொழியை தமிழர்கள் மீது திணிக்கவில்லை. இந்திய துணைக்கண்டத்திலும் இதுதான் நிலைமை. ஆக அப்படிப்பட்ட மொழியை திணிக்காத அந்த அரசுகள் செய்யாத ஒரு வேலையை மோடி அரசு செய்து வருகிறது. இது ஜனநாயக விரோதம். இது சர்வதேச சட்ட குற்றமாகத்தான் பார்க்க முடியும். ஒரு மொழியை இன்னொருத்தர் மீது திணிப்பது என்பது
சர்வதேச அளவிலே பண்பாட்டு உரிமையை மீறக்கூடிய செயலாக இருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது கண்டிப்பாக நாங்கள் இந்த இந்தியை விரட்டுகின்ற வேலையை செய்து முடிப்போம். இந்தியோடு பாரதிய ஜனதா கட்சியும் தமிழகத்தை விட்டு வெளியேற்றப்படும்.